எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸல் இருக்கு இல்லையா, அதுல பிவோட் சார்ட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் மூலியமா ஒரு சிம்பிளான டேஷ்போர்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயத்த நானே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவாவே பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டவுட் இருந்தா கூட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எக்ஸல்ல ஒரு டேட்டா வச்சிருக்கேன். நேம், டிஸ்ட்ரிக்ட், மந்த், சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளான டேட்டா வச்சிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் மூலியமாவோ இல்லைனா டேஷ்போர்டு மூலியமாவோ ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறேன். அதாவது இதை டெக்ஸ்டாக படிக்கிறத கம்பேர் பண்ணும்போது டேஷ்போர்டாக கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்ற பர்பஸுக்காண்டி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு பிவோட் டேபிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பிவோட் சார்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிற மாதிரி பிவோட் சார்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிவோட் சார்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா செலக்ட் ஆயிரும். ஸோ டேட்டாவில் எந்த விதமான எம்டி செல்ஸுமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபில்லாகி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா இப்போ நியூ ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஷீட்டில் ஷீட் 2 அப்படின்றது செலக்ட் ஆகிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு சிம்பிளான டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிவோட் சார்ட் அப்படின்ற காலம்ல நாங்கள் மேலே என்னென்ன டாபிக் கொடுத்துருந்தீங்களோ அந்த டாபிக் ஃபுல்லாக வந்துடும். உதாரணத்துக்கு நேம், டிஸ்ட்ரிக்ட், மந்த், சேல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துடும். ஸோ நான் ஒன்றா டிக் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீட்டில் அதை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுமே எனக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஒரு சில பார் மேலே ஏறி இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த பீப்புள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த நண்பர்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நான் கிராஃப் மூலயமா பார்த்துக்கிறேன். அப்படின்றது தான் சிம்பிளான டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது டேட்டா இருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி எக்ஸலில் பிவோட் சார்ட் அப்படின்ற ஃபார்மேட் மூலயமா நீங்கள் அதை டேஷ்போர்டாக ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக போடலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிசைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பான முறையில் முடியும். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட், நேம் எல்லாமே ரெப்ரசன்ட் ஆயிரும். சைடில் சேல்ஸை பொறுத்து அவங்களோட சேல்ஸ் பார் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் சிம்பிள் டேஷ்போர்டு. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா சைடில் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும் அண்ட் கலர் அப்படின்றது இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய டிசைன் அந்த ஸ்டைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஷ்போர்ட் கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கிராஃப் நல்லா தான் இருக்குது, பட் என்டையர் ஸ்டைலே நான் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எக்ஸலில் மேலே பார்த்தீங்கன்னா டூல் பாரில் டிசைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதே கிராஃப் வெவ்வேறு என்டையர் டிசைனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும். இப்போ நான் மேலே காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி என்டையர் டிசைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலயமா அந்த கலர் அந்த டிசைன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்களுமே உங்கள் டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டேஷ்போர்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோ அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா, பை.